எப்பிக்கூரருடைய தத்துவம் என்னவென்றால், எதுவுமே இந்த உலகத்திலே நிலையற்றது. நாம் எங்கே இருந்து வந்தோம் என்றும் நமக்கு தெரியாது, எங்கே செல்கிறோம் என்பதும் நமக்கு தெரியாது. ஒரு சிறிய வாழ்க்கைக்கு பிறகு இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து சென்று விடுவோம் என்பது மட்டுமே நமக்கு தெரியும். எனவே நமக்கு வரும் ஆசைகளை நாம் மறுப்பது தவறு. எதிர்காலத்தில் கேடு உண்டாகும் என்று எண்ணி நிகழ்காலத்து இன்பங்களை அனுபவிக்காமல் இருக்கக்கூடாது. சாப்பிடுவோம், குடிப்போம், நாளை மரிப்போம் என்பதுதான் இவர்களுடைய கொள்கை. இது ஒரு தவறான தத்துவம். ஏனென்றால் இது மாம்சத்தை குறித்து செயல்படுகிறதாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் கடந்த நிகழ்ச்சியிலே இயேசுவின் இனிமையை வித்தியாசமாக உன்னத பாட்டிலிருந்து தியானித்தோம். ரூபத்தின் அழகிலே திகழும் அவர் பூமியிலே மனிதராய் தோன்றினவர், கன்னியின் கருவறையில் உருவமடைந்தவர், சிலுவை தொங்கிய தோழமாய் விளங்கியவர், உயிர்த்தெழுந்த கல்லறையிலும் நிலை பெற்றவர், இன்பமாய் அவர் எம் நெஞ்சில் உறைவார், பரலோக கூடாரத்தின் பேரின்பமாக வருவார். அவர் நாமத்தை கீர்த்திக்கும் பொழுதே என் உள்ளத்தில் இன்பமாய் பரவி நிறைவார். இரட்சகரின் இனிமையிலே நம் உள்ளம் நிறைகிறது. சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, தம்மை தாழ்த்திய பணிவிலே மகிழ்ச்சி தரும் உயிர், மலர்ந்திடும் அவரின் வாழ்வும் வாழ்நாளும் மனிதனாய் எம்மிடையே நிற்கும். நம் துயர் தீர்க்கும் வரம், முள்ளினுள் மலரும் புனித லீலி, உலகின் முள்களை கடந்தும் உயர்ந்து நிலைப்பதும் போல அவர் அன்பின் சாட்சியாய் ஒளி வீசிட வேண்டும். நாம் உலகத்தில் சாட்சியாக மலர்ந்து விளங்கிட வேண்டும். காட்டு மரத்தின் கிச்சிலியாய் ஆரஞ்சின் இனிமைதான் அவரின் நேசம். அடர்ந்த இலைகளின் சுடரில் இலைப்பாறுதலை வழங்கும் அவர் அன்பின் நிழலில் நம்மை சூழ்ந்து தனிவை கொடுப்பார். இறைவனின் அடியில் அமைதி பெறுங்கள், துன்பத்தின் பாரத்தை துடைத்து இளைப்பாற வாருங்கள், அவரது கரம் உங்களை நிம்மதியில் நிறுத்தும். இயேசுவின் நிழலில் சுகமே நம் வாழ்க்கையின் வாழ்வதாய் அமையும். இன்றைக்கும் கூட நாம் உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை தியானிக்க போகிறோம். பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன். உன்னத பாட்டு 5:3. என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். இப்பொழுது மணவாட்டி சிந்திக்கிறாள். அவள் கால்களை கழுவி படுக்கைக்கு சென்று விட்டதால் எழும்பி வர யோசிக்கிறாள். படுக்கையை விட்டு இறங்கி கால்களை அழுக்காக்கவும் தயங்குகிறாள். இவ்விதமாக நாமும் அநேக வேளைகளிலே சோம்பல்தனமாக இருந்து கொண்டு தயங்குகிறோம். கதவை தட்டுகிறது நேசர் என்று தெரிந்த பிறகும் எழும்பி வர நாம் யோசிக்கிறோம். அவரிடத்தில் வருவதற்கு நேரமில்லை என்றும் பலனே இல்லை என்றும், என்னுடைய இந்த நிலைமையிலிருந்து எழும்பி வந்தால் சில மாற்றங்களை நான் செய்ய வேண்டியது இருக்குமே என்றும் எண்ணிக்கொண்டு கதவை திறந்துவிட மறுக்கிறோம். கதவை தட்டிக்கொண்டே இருக்கும் ஆத்தும நேசரை வெளியேயே விட்டு விடுகிறோம். நம்முடைய சோம்பல்தனத்தினாலேயும் சாக்குப்போக்கு சொல்கிறதையும் விட்டு வெளியே வருவோமா? உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார், அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. இது ஒரு அருமையான ஓவியமாகும். நேசர் கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார். அவள் எழும்பி வர தயங்குகிறாள். எனவே அவர் கதவு துவாரத்தின் வழியாய் கையை நீட்டி கதவை திறக்க முயற்சிக்கிறார். இப்பொழுது அவளுடைய உள்ளம் திறந்தது. அவள் கதவை திறக்க எழும்பும்படியாக தூண்டப்பட்டாள். இவ்விதமாகவே ஆவியானவர் கதவை தட்டி நிற்கும் நேசருக்கு கதவை திறக்க நம்முடைய உள்ளத்திலே கிரியை செய்கிறவராயிருக்கிறார். நம்முடைய இருதயத்தை லீதியாளின் இருதயத்தை போன்று திறக்கச் செய்கிறார். நாமும் அவருடைய கிருபையால் கதவை திறந்துவிட்டு நேசரை உள்ளே வரவழைக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு திறந்து கொடுத்திருக்கிறீர்களா? அல்லது இன்னமும் அவருக்கு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கவில்லையா? லீதியாளின் இருதயத்தை பரிசுத்த ஆவியானவரே திறந்தது போல
உங்கள் இருதயத்தையும் திறந்து கொடுக்க ஜெபிக்கிறோம். நீங்கள் அவரிடம் வருவதற்கு விருப்பம் காட்டுங்கள். கதவை திறக்க உங்கள் முயற்சி என்ன உண்டோ அதை நீங்கள் செய்யுங்கள். மீதியான காரியங்களை கர்த்தரே பார்த்து கொள்வார். உன்னதப்பாட்டு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளை போலமும் என் விரல்களிலிருந்து வாசனை உள்ள வெள்ளை போலமும் வடிந்தது. நாம் இந்த வசனத்தை நன்றாக புரிந்து கொள்ள அந்நாட்களில் இருந்த பழக்க வழக்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அந்நாட்களிலே ஒருவன் ஒருத்தி மீது அன்பு கொள்வானானால் அவன் அவளுடைய வீட்டிற்கு சென்று வாசனை திரவியத்தை கதவிலே பூசிவிடுவது வழக்கம். வீட்டின் கதவுகளும் அதற்கேற்றபடி அமைக்கப்பட்டிருந்தன. கைகளை உள்ளே விட்டு அந்த கதவில் உள்ள அடைப்பை திறந்துவிடும் வண்ணமாக கதவில் சிறிய இடைவெளி காணப்படும். ஆனால் சாவியை வைத்து பூட்டிவிட்டால் உட்புறமாக கைவிட்டு திறக்க முடியாது. மற்ற வேளைகளிலே சாதாரணமாய் பூட்டியிருக்கும் பொழுது உட்புறமாக கையை விட்டு பூட்டிய கதவையும் திறந்துவிடக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இன்றைக்கும் சில வீடுகளிலே இப்படிப்பட்ட அமைப்பு இருப்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். மணவாட்டி உறங்கிக் கொண்டிருந்தபடியால் கதவை தட்டிய பின்னரும் திறக்காமல் இருந்தாள். மணவாளன் கதவின் இடைவெளி வழியாக உட்புறம் உள்ள கைப்பிடிகள் மேல் வாசனை திரவியத்தை பூசுவது வழக்கம். எனவே மணவாளன் வந்துவிட்டார் என்பதை மணவாட்டி அறிந்து கொள்வாள். எனவே அவள் கதவை திறக்கும்படி எழுந்து வந்து அந்த கைப்பிடியை பிடித்து திறந்து விடும்பொழுது அந்த வாசனை திரவியத்தின் மனம் அவள் கைகளில் படும். மனம் வீசும். மணவாளன் தன்னுடைய இனிமையான பிரசன்னத்தை இவ்விதமாக வெளிப்படுத்துகிறார். மணவாட்டி என்பது இன்றைய சபையை குறிக்கிறது. இந்த சபையில்தான் நாம் ஒவ்வொருவரும் ஐக்கியமாக அங்கமாயிருக்கிறோம். ஆனால் அநேகர் சபையில் உறுப்பினர்களாக இருப்பார்கள், ஆனாலும் அங்கமாயிருக்க மாட்டார்கள். சபையில் ஆராதனையில் கலந்து கொள்வதே இல்லை. எனவே ஐக்கியத்தை இழந்து காணப்படுவார்கள். அவருடைய பெயர் பட்டியலிலே இருக்கும், ஆனால் ஆராதனை வேளைகளிலே அவர்கள் ஆராதனைக்கு வருகிறதில்லை. இயேசுவோடு உள்ள ஐக்கியமும் அவர்களுக்கு இருக்காது. இதுவும் ஒரு சிறு நரிதான். இதுவும் கனியுள்ள வாழ்க்கையை கெடுக்கிற ஒரு காரியமாயிருக்கிறது. திராட்சை பழங்களை இது அழித்து விடுகிறது. நாம் தேவனுடைய சித்தத்தை விட்டு வெளியே செல்லும் பொழுது தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து போகிறவர்களாக இருக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளது போல ஆவியை அவித்து போடுவது என்பது இதுவேயாகும். இதன் மூலமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அதை செய்ய மறுத்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். எங்கே நாம் செல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அங்கே நாம் செல்ல மறுப்பு தெரிவித்து விடுகிறோம். இவ்விதமாகவே ஆவியை அவித்து போடுகிறோம். அருமையானவர்களே, நாம் நம்முடைய படுக்கையை விட்டு எழுந்து இன்றே அவருக்காக காரியங்களை எடுத்து செய்ய ஆரம்பிப்போம் என்றால் நாம் அவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். நம்முடைய வீட்டின் கைப்பிடிகளிலே அவர் பிரசன்னத்தின் அடையாளமாக வாசனை திரவியத்தின் நறுமணம் வீச காண்போம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். நாம் நித்திரையை விட்டு எழுந்து அவருக்காக செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுது அவருடைய பிரசன்னம் நம்மை தேடி வரும். அவருடைய ஐக்கியத்தின் இனிமையை நாம் அனுபவிக்க முடியும். இதுவே அந்த பாடலின் சுருக்கம். இது எவ்வளவு இரத்தன சுருக்கமாக இருக்கிறது என்று பார்த்தீர்களா? இதனை அடுத்து 5வது பாடலுக்கு வருகிறோம். நாம் முன்னரே சிந்தித்தது போல சாலமோன் ராஜா சூலமித்தியாளை எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து எருசலேமின் அரண்மனைக்கு அழைத்து வருகிறார். அரண்மனை வந்த சூலமித்தியாள் அரண்மனை சுற்றி பார்க்கிறாள். எனவே அவள் மிகுந்த ஆச்சரியமடைகிறாள். அவ்வாறு அவள் அரண்மனையின் அழகை பார்த்து பிரமித்து கூறுகிற காரியங்களைத்தான் இங்கே பார்க்கிறோம். அரண்மனை, அரியணை, விருந்து சாலையில் இருந்த ராஜாவின் மேஜை போன்ற எல்லாவற்றையும் அதன் அழகையும் இந்த பாடலிலே வெளிப்படுத்துகிறாள். ராஜாவை போற்றி புகழ்ந்து பணிந்து வணங்கும் மணவாட்டியின் பாடலாய் இது இருக்கிறது. மணவாளன் மணவாட்டியை எழுப்பி தன்னோடு அழைத்து செல்ல வருகிறார். மணவாளன் மெய்ப்பராய் இருந்து கொண்டு தொலைந்து போன ஆடுகளை தேடும் பணியை இப்பொழுது செய்து கொண்டிருந்தார். இந்த பணிக்கு மணவாட்டியையும் தன்னோடு அழைத்து செல்ல விரும்பியே மணவாளன் வந்து கதவை தட்டினார். ஆனால் அவளுக்கு எழுந்து வர விருப்பமில்லை. சோம்பலாய் இருந்து விட்டாள். ஆனாலும் இறுதியாக அவள் கதவை திறக்கும்படி எழுந்து வருகிறாள். ஆனால் மணவாளன் சென்று விட்டார். எனவே அவள் கதவை திறந்து கொண்டு அவரை தேடிச் செல்கிறாள். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் நேசருக்கு கதவை திறந்தேன்,
என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்மா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. இங்கே ஐக்கியம் முறிந்து போன நிலைமையிலே காணப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர்களும் இப்படிப்பட்ட நிலையிலே காணப்படுகிறதை நாம் அறியலாம். அவர்கள் தேவனோடு மிகுந்த நெருக்கமுள்ள ஐக்கியமுடையவர்களாக அரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு சில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களையும் அவர்கள் செய்து விடுவதனாலே ஆவியை அவித்து போட்டு விடுகிறார்கள். பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படியாமற் போய் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களாய் மாறிவிடுகிறார்கள். எனவே தேவனுடைய ஐக்கியத்தை அவர்கள் இழந்து போகும் நிலைமை உருவாகிறது. இவர்கள் இதனால் இரட்சிப்பை இழந்து போவதில்லை, ஆனால் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து போய்விடுகிறார்கள். எனவே இரட்சிப்பின் சந்தோஷமும் இல்லாமல் போய்விடும். அதற்காக இந்த வேளையிலே நாம் பரிசுத்த ஆவியை இழந்து போய்விட்டோம் என்றும் பொருள் அல்ல. ஆனால் உறுதியாக இரட்சிப்பின் சந்தோஷம் கடந்து போய்விடும். நாம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி விடுவதால் அவர் நம்மை விட்டு வெளியேறி விடுகிறதில்லை. அவர் நமக்குள்ளேதான் இருப்பார். ஆனால் தேவனோடு உள்ள ஐக்கியம் இல்லாததினாலே அவருடைய பிரசன்னத்தினாலே உண்டாகிற மகிழ்ச்சி அங்கே காணப்படுகிறதில்லை. அநேக தேவனுடைய பிள்ளைகளும் இன்றும் இவ்விதமான நிலைமையிலே காணப்படுகிறார்கள். சிலர் இவ்விதமாய் கூறுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்களோடு வாழ்பவராக கருதி பேசுகிறீர்கள், எனக்கு ஒன்றும் புரிகிறதில்லை என்பார்கள். இப்படிப்பட்டவர்களே பரிசுத்த ஆவியை அவித்து போட்டுவிட்டு அவருடைய சித்தத்திற்கு மறுப்பு தெரிவித்துவிட்டு தங்கள் சுய சித்தத்தை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இவர்கள் தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே இருக்கிறவர்கள். தேவனுடைய பிள்ளைகளைப் போல வாழ்ந்து கொண்டு தேவ சித்தம் செய்யாமலும் வாழ முடியும். சத்தியத்தில் நடக்காமல் தாங்கள் தேவ சித்தம் செய்வதாக கூறிக்கொண்டு ஒரு மாய்மாலமான வாழ்க்கையும் நடத்த முடியும். ஆனால் ஒரு நாளிலே அவர்களுடைய கிரியைகளிலே அது வெளிப்படும். ஒருவருக்கு இரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை என்றாலே அவர்கள் தேவ சித்தத்தை செய்யவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்திலே நாம் அவ்விதமாகவே பார்க்கிறோம். மணவாட்டி மணவாளனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து விடுகிறாள். நீங்கள் தேவனுக்காக காரியங்களை எடுத்து செய்யாத போது இவ்விதமாகவே தேவனுடைய இனிமையான பிரசன்னத்தையும் உறுதியாக இழந்து போகிறவர்களாயிருக்கிறீர்கள். ஆனால் இரட்சிப்பை இழந்து போவதில்லை என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னதப்பாட்டு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவற்காரர் என் மேலிருந்த என் போர்வையை எடுத்து கொண்டார்கள். நாம் நம்முடைய சொந்த பலத்தால் வெளியே செல்லும் பொழுது என்ன ஆகிறது என்று பார்த்தீர்களா? மணவாட்டியை வெளியே அழைத்து செல்ல வந்த மணவாளனோடு கூட அவள் சென்றிருக்க வேண்டும். அவள் அப்படி செய்யாததினால் இப்பொழுது அவள் தனியாய் வெளியே செல்கிறாள். எனவே அடிபட்டு காயப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்படுகிறாள். இவ்விதமாகவே நாமும் மணவாளனோடு வெளியே செல்லாமல் தனித்து செல்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நேரிடுகிறது. நாம் தேவனோடு ஐக்கியம் கொண்டு அவரோடு கூட எப்பொழுதும் வெளியே சென்று ஊழியம் செய்வோம் என்றால் அதிலே மிகுந்த பிரயோஜனம் இருக்கும். ஆனால் இன்று பலர் செய்கிறதென்ன? கர்த்தர் மேலுள்ள வைராக்கியத்தினாலே உற்சாகத்தோடு புறப்பட்டு சென்று விடுகிறார்கள். தேவன் நம்மோடு இருக்கிறாரா, நாம் அவரோடு இருந்து கொண்டு அவரோடு புறப்படுகிறோமா என்பதை யோசிக்கிறதில்லை. அருமையானவர்களே, கர்த்தர் மேலுள்ள வைராக்கியம் உற்சாகம் தேவனோடு உள்ள ஐக்கியத்திற்கு பதிலான ஒன்றல்ல என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஐக்கியத்தின் பலனை இந்த வைராக்கியம் நமக்கு தருகிறதில்லை. நீங்கள் உங்கள் பலத்தோடே போகிறீர்கள். அநேகருக்கு கர்த்தருக்கு மேலிருக்கும் வைராக்கியத்தைப் போல கனி நிறைந்த வாழ்க்கை இருப்பதில்லை. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற கருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா, அல்லது கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறீர்களா? கனி நிறைந்த வாழ்க்கையோடு கூட உங்களுக்கு வைராக்கியம் இருக்கும் என்றால் கர்த்தருக்காக பயனுள்ள காரியங்களை உங்களால் நிறைவேற்ற முடியும். ஒரு தேவ மனிதரிடத்திலே அவருடைய நண்பர் ஒருவர் ஒரு நாள், நான் தேவனுக்காக இதை செய்ய போகிறேன் என்று சொன்னாராம். அந்த தேவனுடைய மனிதர் ஒன்றும் பதில் கூறாமல் அவரோடு சில மணி நேரங்களை செலவழித்தாராம். அப்பொழுது அவர்கள் உணவு விடுதிக்குள்ளே சென்றார்கள். அங்கே அந்த நண்பர் உணவு பரிமாறுகிறவர்களோடு கோபப்பட்டு கொண்டு அவர்களை திட்டிக் கொண்டு இருந்தார். இதை அந்த தேவ மனிதர் பார்த்தார். பின்னர் வெளியிலே வந்த பிறகு அந்த மனிதர் சந்தித்த நபர்களோடு
பெருமையாகவும் கோபமாகவும் பேசுகிறதை தேவ ஊழியர் கண்டார். பின்னர் அந்த நண்பர் ஊழியரிடத்திலே, ஐயா, இந்த நாட்களிலே ஊழியத்திற்கு மிகவும் எதிர்ப்பு இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன், உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது என்று கேட்டார். உடனே அந்த ஊழியர் அவரிடத்திலே, நீங்கள் நினைக்கிறது போல ஊழியத்திற்கு அவ்வளவு எதிர்ப்பு இருக்கிறதாய் எனக்கு தெரியவில்லை. நாம் எந்த விதத்திலே அணுகி சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமோ அதை பொறுத்தே எதிர்ப்பு இருப்பதும் இல்லாததும் அமைகிறது என்று கூறினார். அருமையானவர்களே, இந்த நண்பர் தேவனோடு ஐக்கியம் கொள்ளாமல் கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழாமல் ஊழியத்தை செய்ய துணியும் பொழுது எதிர்ப்பே கிளம்பும். அவருடைய அணுகுமுறை சரியில்லை. தேவனோடு அவருக்கு சரியான ஐக்கியம் இல்லை. அவர் மணவாளனோடு வெளியே செல்லவில்லை. எனவேதான் இந்த எதிர்ப்புகளை அவர் சந்திக்கிறார். தேவன் பேரிலே வைராக்கியம் மட்டும் போதாது, தேவனோடு ஒரு உண்மையான உறவும் நெருக்கமான ஐக்கியமும் நமக்கு தேவை. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த விதத்தை கவனித்திருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணை கிணற்றில் வைத்து சந்திக்கிறார். சமாரிய பெண் மிகவும் பிரச்சனைக்குரியவளாய் இருந்தாள் என்பதை அவளுடைய உரையாடல் நமக்கு சொல்கிறது. இயேசு சந்தித்த அநேக பிரச்சனைக்குரியவர்களிலே இவளும் மிகவும் கொடுமையானவள் என்று கூட சொல்லலாம். இயேசு எவ்வாறு தம்முடைய சுவிசேஷத்திற்காக இவளை அணுகினார் என்று கவனித்து பார்த்திருக்கிறீர்களா? இயேசு அவளிடத்திலே நேரடியாக சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லை. அவளிடத்திலே முதலாவது குடிக்க தண்ணீர் கேட்டார். பின்னர் தன்னை தாழ்த்தினவராக அவளிடத்திலே இந்த உதவியை கேட்டார். தண்ணீரை படைத்தவரே அவர்தான். ஆனால் அதிலும் மேலான காரியத்தை செய்வதற்காக மனிதனிடத்திலே தன்னை தாழ்த்தி வெறுமையாக்குகிறார். பின்னர் அவர் மிகவும் பாராட்டும் வண்ணமாக, நீ கேட்டிருந்தால் நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பேன் என்ற அர்த்தத்திலே கூறுகிறார். இறுதியாக அவள் கேட்டாள். ஆனால் அவள் கேட்கிறவரை அவர் அதை கொடுக்கவில்லை என்பதை நாம் அறிய வேண்டும். பிரியமானவர்களே, சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கும் பொழுது மிக கவனமாக செயல்பட வேண்டும். சுவிசேஷத்தின் தேவையை அவர்கள் வாழ்க்கையிலே முதலாவது அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றால் தங்களுக்கு அது தேவை என்று கேட்பார்கள். சுவிசேஷமாகிய உணவை கொடுக்கும் முன்னர் அந்த உணவை உண்ண வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை அவர்களிடத்திலே உண்டாக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நல்ல மாற்றங்களை அவர்கள் காண வேண்டும். கனி நிறைந்த இனிமையான வாழ்க்கையை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் அவர்களுக்கு இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் உண்டாகும். இப்பொழுது நீங்கள் இயேசுவை பற்றி அவர்களுக்கு சொல்வீர்கள் என்றால் அது மிகுந்த பலனை தரும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது. நம்முடைய வார்த்தை, நம்முடைய வாழ்க்கை இயேசுவை பிரதிபலிக்கிறதாய் இருக்க வேண்டும். நாம் அவருக்குள்ளும் அவர் நமக்குள்ளும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியம். இதுதான் அவரோடு நாம் நெருக்கமான ஐக்கியமுள்ளவர்களாய் வாழும் பொழுது மட்டுமே இப்படிப்பட்ட கண்ணி நிறைந்த ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. நாம் மற்றவர்களிடத்திலே எப்பொழுதுமே மற்றொருவரை குறித்த குறைவுகளே பேசிக்கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை இல்லை என்பதை அவர்களே கண்டுகொள்வார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எப்படி இயேசுவின் அன்பை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும்? நீங்கள் எந்த ஒரு அலுவலகத்திலே பணி செய்து கொண்டு இருந்தாலும் சரி, மூன்றாவது நபரை குறித்து அவர்கள் இல்லாத வேளையிலே நீங்கள் குறைவாய் பேசுவது தவறான ஒரு காரியம் என்பதை மறந்து போகாதீர்கள். ஒருவேளை அந்த மூன்றாவது நபரை குறித்த குறைவான எண்ணங்கள் உங்களுடைய உள்ளத்திலே வருமென்றால் உடனடியாக கர்த்தரோடு நீங்கள் ஜெபியுங்கள். அல்லது அருகில் இருப்பவர்களோடு இணைந்து நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க அந்த நேரத்தை செலவு செய்யலாம். அப்படிப்பட்ட வேளைகளிலே உங்கள் கனி உள்ள வாழ்க்கை வெளிப்படுகிறதா இருக்கிறது. சுவிசேஷ ஊழியத்திலே எதிர்ப்பு இல்லாமல் இருக்கும் என்றும் நாம் கூற முடியாது. நாம் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத வேளையிலே நமக்கு எதிர்ப்பு வரலாம். தேவனுடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு எதிர்ப்பு வரும் என்றே வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய மதியீனமான செய்கையினாலே நாம் எதிர்ப்பை சம்பாதித்து கொள்ளாதபடி நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமானது. நகரத்திலே தெரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்று வாசிக்கிறோம். காவலாளருடைய பணி என்ன? நகரத்தையும் மக்களையும் பாதுகாப்பதே. ஆனால் பாதுகாக்க வேண்டியவர்களே மணவாட்டியை அடித்து காயப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இது எத்தனை ஒரு கடினமான சூழ்நிலை இல்லையா? இவ்விதமாகவே
சபையாகிய மணவாட்டியை காக்க வேண்டியவர்களே அவளை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு கடித்து பட்சித்து இறுதியில் தங்களையே காயப்படுத்தி கொள்கிறார்கள். சபையை காத்து வளரச் செய்ய வேண்டியவர்கள் அழிவை உண்டாக்குகிறார்கள். அநேக நல்ல செய்தியாளர்களை திருச்சபையின் நிர்வாகங்கள் வேண்டாம் என்று தள்ளிவிடுகிறது. காரணம் என்ன தெரியுமா? நிர்வாகத்திலே பொறுப்பிலே இருக்கிறவர்களை கர்த்தருடைய வசனங்கள் குத்துகிறதா இருக்கிறபடினாலே அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தேவனுடைய வசனங்களை தெளிவாய் அறிவிக்கிற ஊழியர்களை தவிர்த்துவிட முயற்சிக்கிறார்கள். ஊழியர்களை காக்க வேண்டிய திருச்சபை அவர்களை துன்பப்படுத்தி வெளியேற்றி விடுகிறது. அநேக வேளைகளிலே சுவிசேஷத்திற்கு எதிர்ப்பு வெளியே இருந்து வருகிறதில்லை, சபைக்கு உள்ளே இருந்தே வருகிறது. காக்க வேண்டியவர்களே காயப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த சூலமித்தியாள் எருசலேமின் குமாரத்திகளை சந்திக்கிறாள். இங்கே இந்த பாடல் ஒருவர் கேட்க மற்றும் ஒருவர் அதற்கு பதில் சொல்லும் விதத்திலே அமைந்திருக்கிறது. மணவாட்டி ஒரு பகுதியை பாடுகிறாள், அதற்கு பதிலாக எருசலேமின் குமாரத்திகள் மற்றும் ஒரு பகுதியை பாடுகிறார்கள். இது சிறந்த முறையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மணவாட்டி கூறுவதை கவனியுங்கள். உன்னதப்பாட்டு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், எருசலேமின் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன். நீங்கள் அவரை காண்பீர்களானால் நான் அவரை எவ்வாறு இழந்து தவிக்கிறேன் என்று அவரிடத்திலே சொல்லுங்கள். நான் எவ்வளவாக அவரிலே அன்பு கூறுகிறேன் என்றும் நான் அவரை எவ்வளவாக எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்றும் அவரிடத்திலே தெரிவியுங்கள் என்று சொல்கிறாள். அவளுடைய இருதயம் அவர் மேல் கொண்ட ஏக்கத்தினாலே சோகமடைந்திருக்கிறது. அவளுடைய தோட்டம் நறுமணத்தை இழந்து விடுகிறது. வெள்ளை போளமும் சாம்பிராணியின் மணமும் அவளுக்கு இப்பொழுது முக்கியமானதாய் தெரியவில்லை. பூக்களின் அழகும் வாடி போகிறது. இதனை அடுத்து என் நேசர் என்று அவர் கூறுவதை நாம் கவனிக்க வேண்டும். இவளுடைய இருதயம் சோகமடைகிறது. நேசரை காணவில்லை. இவள் கதவை திறக்க தாமதித்த போது அவர் போய்விட்டார். அருமையானவர்களே, கிறிஸ்துவை கண்டடையத்தக்க சமயத்திலே கண்டடைய வேண்டியது மிக மிக அவசியமானது. அவர் எப்பொழுதும் உங்கள் கதவை தட்டிக்கொண்டே இருப்பார் என்று கூற முடியாது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்ப்பீர்கள் என்றால், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை என்று கர்த்தர் கூறுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் உங்களை தேடி வரும்பொழுது, உங்கள் இருதய கதவை தட்டி நிற்கும் பொழுது உங்கள் இருதயத்தை அவருக்கு திறந்து கொடுங்கள். இல்லையென்றால் நேசர் சென்று விடுவார். மணவாட்டி தாமதித்ததால் நேசர் போய்விட்டார். எனவே அவர்களுக்குள்ளே ஐக்கியம் இல்லாமல் போய்விட்டது. என்றாலும் மணவாட்டி கூறுகிற வார்த்தையை கவனித்தீர்களா? என் நேசர் என்கிறார். ஆம் அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலேயும் போராட்டமான சூழ்நிலை, அந்தகாரமான நாட்கள் காணப்படும் பொழுதும் நீங்கள் அவர் மேல் கொண்டிருக்கிற அன்பை, அவர் மேல் உள்ள உறவை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. அவரை நேசரே என்று அழைக்க தவறுவதில்லை என்று நீங்கள் தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நேசம் சோகமாக மாறும் சூழ்நிலையாயிருந்தாலும், உங்கள் ஜெபத்திற்கு உடனடியாக நீங்கள் எதிர்பார்த்தது போல பதில் வராவிட்டாலும், அவருடைய ஐக்கியம் உங்களுக்கு உடனே கிடைக்காதது போல தோன்றினாலும் அவரோடு உள்ள உறவை விட்டுவிடாதிருங்கள். இதற்கு மாறாக மணவாட்டி எருசலேமின் குமாரத்திகளுடைய உதவியை நாடினது போல நீங்களும் மற்ற விசுவாசிகளின் ஜெப உதவியை நாடுங்கள். ஊழியர்களிடத்திலே நல்ல ஆலோசனையையும் பெற்றுக்கொள்ளுங்கள். நேசத்தால் சோகமடைந்து மயங்கி விழுந்தாலும் அது நேசரின் மேலேயே உள்ளதாய் இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு எளிதாக மலிவாய் கிடைக்கும் உலகத்தின் நேசத்தையோ உலக அன்பையோ தேடி ஓடிவிடாதிருங்கள். உலகம் உங்களை எளிதாக அணைத்து கொள்ளும், அதுபோல எளிதாகவே கைவிட்டு விடும் என்பதையும் நீங்கள் மறந்து போகக்கூடாது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பது போல நீங்களும் மற்றவர்களுடைய ஜெப உதவியை மணவாட்டி எருசலேமின் குமாரத்திகளின் உதவிகளை நாடினது போல நாடுவீர்களாக. அது உங்களை உற்சாகப்படுத்துகிறதாய், உங்களை உறுதிப்படுத்துகிறதாய், நிலை நிறுத்துகிறதாய் இருக்கும். உன்னதப்பாட்டு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும்
உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர் என்று கேட்கிறார்கள். இது ஒரு நம்பிக்கையற்ற பதிலாக இருப்பதை பாருங்கள். அவர்கள் கூறுவதின் கருத்து இதுதான்: அவர் உனக்கு மிகவும் விசேஷித்தவர் என்று கூறுகிறாய், எங்களுடைய நேசரை பார்க்கிலும் உன்னுடைய நேசர் எந்த விதத்திலே சிறந்தவர்? மற்றவர்களை காட்டிலும் அவர் எதினால் விசேஷித்தவர்? இயேசு கிறிஸ்து என்பவர் யார்? மற்றவர்களை காட்டிலேயும் அவர் எவ்விதத்திலே சிறந்தவர்? உலகத்திலே அநேக சிறந்த தலைவர்கள் அநேக துறைகளிலே தோன்றினதுண்டு. அவர்கள் எல்லாரையும் விட இயேசு சிறந்தவர் என்று நீ நினைக்க காரணம் என்ன என்று அவர்கள் கேட்கலாம். அவர் ஒரு சாதாரணமான மனிதர்தானே என்று அநேக அவநம்பிக்கையான கேள்விகளை நாம் அனுதினமும் கேட்கிறோம். இங்கே ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக வாக்குவாதங்கள் உலகத்திலே நடைபெற்றிருக்கின்றன, இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உலகத்திலே இதுவரை வாழ்ந்த எந்த மனிதனுடைய வாழ்க்கையையும் இவ்வளவு தூரம் யாரும் விவாதிக்கவில்லை. உதாரணமாக ஒரு காரியத்தை உங்கள் முன்னாலே வைக்க விரும்புகிறேன். உலகத்திலே வாழ்ந்த எந்த ஒரு சிறந்த புகழ்பெற்ற ஒரு ராஜாவையாவது தலைவரையாவது நீங்கள் இன்று விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டு அவர் மிகவும் கேடானவர் என்று வாதிடுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். மக்கள் யாருமே அதை கண்டுகொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் மனிதனை நீங்கள் மிகவும் புனிதமானவர் என்று கூறினாலும் அதற்காக மக்கள் பெரும் மகிழ்ச்சியையோ இல்லாவிட்டால் வருத்தத்தையோ அடையப் போகிறதில்லை. அந்த மனிதரை பற்றி யார் என்ன நினைத்தால் நமக்கென்ன என்று விட்டு விடுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பெயரை நீங்கள் எடுத்து கூறிவிட்டால் போதும், அவருக்கு எதிராக ஒரு கூட்டமும் அவருக்கு சாதகமான ஒரு கூட்டமும் உருவாவதை பார்க்க முடியும். முழு சமுதாயமும் ஏதாவது ஒரு பக்கத்திலே முடிவெடுத்து நிற்கிறதை காண முடியும். இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தெளிவான ஒரு முடிவு எடுத்து செயல்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன தீர்மானம் செய்திருக்கிறீர்கள்? நீங்களும் அவரை உங்கள் இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இல்லை என்றால் மேலே நாட்டு தெய்வம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்து பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்காகவும் தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தவர். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் எந்த பின்னணியத்திலிருந்து வந்திருந்தாலும், எத்தனை ஆண்டுகள் அவரை அறியாமல் இருந்திருந்தாலும், அவருக்கு எதிராக எவ்வளவு பேசினாலும், அவர் உங்கள் இரட்சகர் என்பதை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களையும் தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். முதலாவதாக, நேசத்திற்காக சோர்ந்து இருக்கும் நம்மையும் இயேசு கிறிஸ்து திருப்தி செய்வதற்காக அவருடன் இருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட உறவிற்கு நம்மை அழைத்து வருகிறார். ஆனால் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது, நம் மூலம் பிதாவானவர் திருப்தி அடைந்திருக்கிறாரா என்பதையே. அது மட்டுமல்லாமல் இயேசு நமக்காக செய்த காரியங்களை குறித்து திருப்தி அடைந்திருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவர் இடது கை நமது தலையின் கீழ் இருக்கிறது என்பது அவர் நம்மை கடைசி வரை பாதுகாத்து கொள்வார் என்பதை வெளிப்படுத்துகிறது. அவரது வலது கை நம்மை அணைத்து கொள்ளும் என்பது நம்மை சோதனை காலங்களில் இருந்து மீட்டு கொள்வதற்காக நம்மை அணைத்து கொள்வார் என்பதாக பொருள்படுகிறது. ஆகவே நம்முடைய சோதனை காலங்களிலும் நம்முடைய சோர்வுற்ற காலங்களிலும் அவர் உற்ற நண்பனாக இருந்து நம்மோடு கூட இருந்து நம்மை அரவணைப்பதற்கு நமது அப்பாவாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் கர்த்தரின் கரம் மாறாமல் நம்மை பற்றி கொள்ளும். ஒருவேளை நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளே நம்மை மறந்து போனாலும் நாம் அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம் எனும் உண்மையை மறந்துவிட வேண்டாம். அவர் நம்மை அணைப்பதற்காக எப்பொழுதும் இருக்கிறார். அவருடைய இடது கரம் நம்மை தாங்கி பிடிக்கும். 9ஆம் வசனத்தில் கூறப்பட்டது போல, என் நேசர் அவர் கிராதியின் வழியாய் தனது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். இது இயேசுவானவர் பரம் ஏறி போன பிறகு பிதாவுடன் வலது பாரிசத்தில் இருந்து நம்மை காண்பது போன்ற காட்சியை வெளிப்படுத்துகிறது. நாம் உலகத்தில் இருக்கிறோம், அவர் பரலோகத்தில் இருக்கிறார். உலகத்தில் இருக்கும் அனைத்து காரியங்களும் நம்மை அவர்களிடமிருந்து பிரித்து வைக்கும் காரியங்களாக இருக்கின்றன. ஆனாலும் அவர் பூமியில் இருந்த பொழுது ஆயக்காரருடன் கலந்துரையாடினார்.
அவர்களுடன் உணவு அருந்தினார். நான் பாவிகளாக இருந்தபோதிலும் பாவிகளாக இருக்கும் பட்சத்திலும் நம்முடன் நின்று நம்மை காக்கும் கர்த்தராக இருக்கிறார். மழை பெய்து ஒழிந்தது என்னும் வசனம் நாம் பூமியில் சந்திக்கும் பிரச்சனைகளை, உபத்திரங்களையும் எடுத்துரைக்கும் ஒரு வசனமாகத்தான் இருக்கிறது. இதற்காகத்தான் இயேசு சொல்கிறார், இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் சகலத்தையும் ஜெயித்தேன் என்று. ஆகவே கஷ்டங்களையும் கவலைகளையும் சகித்து கொண்டிருக்கும் நாம் அனைவருக்கும் கடவுள் கூறும் ஒரு விஷயம் தான் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன் என்பது. ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கவலைகளாலும் கஷ்டங்களாலும் நிரம்ப இருந்து வருங்காலத்தில் நடப்பது என்னவென்று தெரியாமல் திகைத்து கலங்கி கொண்டிருப்பீர்களேயானால் கவலை கொள்ள வேண்டாம். அவர் நம் பட்சமாக இருக்கிறார். நமக்காக யுத்தம் செய்வதற்கு எப்பொழுதும் இருக்கிறார். யார் நம்மை மறந்தாலும் அவர் நம்மை மறக்க மாட்டார். தேவன் தாமே உங்களை என்றென்றும் கைவிடாமல் உங்களோடு இருப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். எசேக்கியேல் 12:28.